இயேசுவில் பிரியமானவர்களே, உணவு என்பது வாழ்க்கையினுடைய மிக முக்கியமான தேவை. உணவு இல்லாமல் வாழ இயலாது. உணவு மிக அவசியம். நம்முடைய இந்தியன் பிலாசபி, இந்திய தத்துவம், இதில் ஒரு குழுவினர் இருந்தார்கள். சார்வாகாஸ் என்கின்ற ஒரு குழுவினர். இவர்களுடைய தத்துவம் என்னவென்றால், இவருடைய பிலாசபி என்னவென்றால், இந்த உலகம்தான் நிலையானது. இந்த உலகத்தில் வாழ்கின்ற இந்த வாழ்க்கை தான் நிலையானது. இறப்புக்கு பின்பு ஒன்றும் கிடையாது. நாம் இறந்த பின்பு ஒன்றும் கிடையாது. நரகம் கிடையாது, மோட்சம் கிடையாது, ஒத்திரை ஸ்தலம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இந்த உலகம்தான் நிலையானது. நாம் இங்கே வாழ்கின்ற வாழ்க்கை தான் நிலையான வாழ்க்கை. இதற்கு பின்பு நாம் இறந்து விட்டோம் என்றால் ஒன்றும் கிடையாது. இதுதான் அவருடைய நம்பிக்கை, அதுதான் அவருடைய பிலாசபி. இது கிட்டத்தட்ட சதுசேயர்கள், இயேசு வாழ்ந்த காலத்தில் இருந்த சதுசேயர்களுடைய ஒரு நம்பிக்கை. அவர்களுக்கு இந்த உலகம்தான் முழுமையானது, நிலையானது. இறப்புக்கு பின்பு உயிர்ப்பு என்பது அவருக்கு கிடையாது. இப்போ யோசித்து பாருங்க, இந்த உலகுக்கு, இந்த வாழ்க்கைக்கு பின்னாடி, நம்முடைய இறப்புக்கு பின்னாடி நரகம் கிடையாது, மோட்சம் கிடையாது என்ற ஒரு நம்பிக்கை நாம் கொண்டிருந்தால், இந்த உலகத்திலே நாம் எப்படி வாழ்வோம்? மோட்சம் கிடையாது, நரகம் கிடையாது, இறப்புக்கு பின்பு எந்த தண்டனையும் எந்த பரிசும் கிடையாது. அப்படி என்றால் இந்த உலகத்திலே நாம் வாழ்கிற வாழ்க்கை எப்படியாக இருக்கும்? உண்டு குடித்து திளைத்திடு. அந்த பணக்காரன் சொல்வது போல, உண்டு குடித்து திளைத்திடு. நல்ல சாப்பிடலாம், நல்ல தூங்கலாம், நல்லா இருக்கலாம், ஜாலியாக இருக்கலாம். நன்மை தீமை அதை பற்றி கவலை இல்லை. இந்த மேல் உலகம் ஒன்று உண்டு என்பதால் தான் நாம் நன்மையும் தீமையும் பார்க்கின்றோம். மோட்சம் நரகம் ஒன்று உண்டு என்பதனால் தான் நாம் நன்மை தீமை பார்க்க வேண்டியிருக்கு. அதுவே கிடையாது என்றால், இந்த உலகத்திலே வாழ்வதுதான் வாழ்க்கை என்றால், எங்கே நன்மை தீமை? நான் எதுக்கு தீமைக்கு பயப்பட வேண்டும்? நான் ஏன் நன்மை செய்யணும்? ஜாலியாக இருந்துட்டு போகணும், அவ்வளோதான். அடுத்தவனுக்கு உதவி செய்யணும் அவசியம் கிடையாது. அடுத்தவர்கள் அன்பு செய்ய வேண்டும் அவசியம் கிடையாது. நல்லவனாக வாழ வேண்டும் அவசியம் கிடையாது. ஒன்றுமே கிடையாது. சாப்பிடணும், தூங்கணும், நல்லா இருக்கலாம். இதுதான் அந்த சார்வாகாஸ் அல்லது சதுசேயருடைய பிலாசபி, நம்பிக்கை. நல்ல சாப்பிடு, நல்ல தூங்கு, நல்லா இரு. பிரியமானவர்களே, உணவு என்பது நம்முடைய வாழ்க்கையினுடைய அடிப்படையான தேவைதான். ஆனால் உணவே வாழ்வாக மாறாது. வாழ்வதே உணவுக்காக என்று மாறாது. இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டிருக்கிற நாம் எல்லாம் வயிறே உணவாக, வயிறே வாழ்வாக மாறாது. வயிறுக்கு மேலாக ஒன்று உண்டு. வயிறுக்கு மேலாக ஆன்மா ஒன்று உண்டு. அதை நாம் அடைய வேண்டும் என்பதுதான் இன்றைய நாள் நமக்கு கொடுக்கின்ற செய்தி. ஆக இன்றைய நாள் மேலோட்டமாக பார்க்கின்ற போது உணவை பற்றி பேசுவதாக இருந்தாலும், ஆண்டவருடைய உடன்படிக்கையிலே வாழ வேண்டும். உணவு உடன்படிக்கைக்கு இட்டு செல்ல வேண்டும். ஆக உணவோடு நாம் நின்று விடுவதில்லை. உணவை கடந்து உடன்பாட்டுக்காக, உடன்படிக்கைக்காக நாம் செல்ல வேண்டும். இன்னும் சொல்ல வேண்டும் என்றால், உணவு உறவின் அடையாளம். ஆக இந்த உணவு உறவுக்கு இட்டு செல்ல வேண்டும். எந்த உறவுக்கு? கடவுளோடு கொண்டிருக்கின்ற உறவுக்கு நம்ம இட்டு செல்ல வேண்டும். அதுதான் மைய சிந்தனை. உணவு என்பது மைய சிந்தனை அல்ல. உணவின் வழியாக உறவுக்கு செல்ல வேண்டும் என்பதால் மைய சிந்தனை. பவுலடியார் மிக தெளிவாக சொல்கிறார், ஆண்டவருடைய அன்பிலிருந்து நம்மை பிரிப்பது எது? ஆண்டவருடைய உறவிலிருந்து நம்மை பிரிப்பது எது? ஆண்டவருடைய உடன்படிக்கையில் இருந்து நம்மை பிரிப்பது எது? வாழ்வா, சாவா, பட்டினியா, நோயா? எது நம்மை பிரிக்கும்? ஆண்டவரோடு கொண்டிருக்கின்ற உறவு, உடன்படிக்கை. அதை நினைத்து இன்று நாம் சிந்திக்க, தியானிக்க அழைக்கப்படுகின்றோம். இன்றைக்கு மத்திய நற்செய்தியிலிருந்து இன்றைய நற்செய்தி வாசகம் எடுக்கப்பட்டிருக்கிறது. முதலில் இந்த மத்திய நற்செய்தியை நான் சற்று விளக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். மத்திய நற்செய்தியை பற்றி யூத மக்களுக்காக எழுதப்பட்டதுதான் மத்திய நற்செய்தி. இயேசுவை ஏற்றுக்கொண்ட யூத மக்கள், இவர்களுக்காக மத்திய நற்செய்தியாளர் தன்னுடைய நற்செய்தியை எழுதுகிறார்.
இப்போ என்னுடைய ஆடியன்ஸ் யார் அப்படின்னா யூடியூப் வழியாக தெரியல எத்தனை பேர் ஆடியன்ஸ், இவர்களுக்காக நான் பேசி கொண்டிருக்கிறேன். இப்போ மத்தேயு நற்செய்தியாளருடைய ஆடியன்ஸ் யார், யாருக்காக இந்த நற்செய்தி எழுதுகிறார் என்றால் புறவினத்தாருக்காக அல்ல, அவர் யூத மக்களுக்காகத்தான் நற்செய்தி எழுதுகிறார். அப்படி என்றால் யூத மக்கள் நம்புவதை அவர் கொடுக்க வேண்டும். யூத மக்கள் எதை ஏற்றுக்கொள்வார்களோ அதை சொல்ல வேண்டும். அப்பதான் அவர்கள் அந்த நற்செய்தியை ஏற்றுக்கொள்வார்கள். எனவே மத்தேயு நற்செய்தியாளர் தன்னுடைய நற்செய்தியை யூத மக்களுக்காக எழுதுகின்ற போது யூத மக்கள் எதை மையமாக தன்னுடைய நம்பிக்கையினுடைய மையமாக வைத்திருந்தார்களோ அதை தன்னுடைய புத்தகத்திலே கொண்டு வருகிறார். என்னது யூத மக்கள் மையமாக வைத்திருந்தார்கள் என்றால் அவருடைய மைய நம்பிக்கை விசுவாசமே விவிலியத்தில் வருகின்ற முதல் 5 புத்தகங்கள் தான். பென்டடியூக், முதல் 5 புத்தகங்கள் சட்ட புத்தகங்கள், இவைதான் அந்த யூத மக்களுக்கு சட்ட புத்தகங்களாக இருந்தன. இதில் இருக்கின்ற சட்டங்களைத்தான் அவர்கள் கடைபிடிக்க வேண்டும். இப்போ மத்தேயு நற்செய்தியாளர் யூத மக்களுக்காக தன்னுடைய நற்செய்தி எழுதுகின்ற போது இந்த 5 சட்ட புத்தகங்கள், பழைய ஏற்பாட்டில் இருக்கின்ற யூத மக்கள் நம்பிய இந்த 5 சட்ட புத்தகங்களை போல தன்னுடைய நற்செய்தியும் கூட 5 பிரிவுகளாக பிரிக்கிறார். மத்தேயு நற்செய்தியுடைய தொடக்கத்தில் அந்த முன்னுரைகளை நீங்கள் பார்க்கிற போது அங்கே அழகாக சொல்லப்பட்டிருக்கும். மத்தேயு நற்செய்தியை 5 பிரிவுகளாக பிரித்து காண்பித்திருப்பார்கள். முதலில் முன்னுரை, கடைசியில் கன்க்ளூஷன், முடிவுரை, நடுவில் வருகின்ற பகுதிகள் 5 பகுதிகள். 1ஆம் அதிகாரத்திலிருந்து 2ஆம் அதிகாரம் வரையிலும் முன்னுரை, இன்ட்ரடக்ஷன். இந்த 3ஆம் அதிகாரத்திலிருந்து 7ஆம் அதிகாரம் வரை, 3ஆம் அதிகாரத்திலிருந்து 7ஆம் அதிகாரம் வரை மத்தேயு நற்செய்தியாளர் விண்ணரசை பற்றிய பறைசாற்றுதல் என்ற தலைப்பு கொடுத்திருப்பார். விண்ணரசை பற்றி பறைசாற்றுதல். அப்போதான் இயேசு திருமுழுக்கு பெற்று வருவார், விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என்றெல்லாம் சொல்லுவார். அதன் பின்பாக மழை பொழிவு செல்வார், ஆக போதிப்பார். விண்ணரசை பற்றி பறைசாற்றுதல் முதல் தலைப்பு, 3ஆம் அதிகாரத்திலிருந்து 7ஆம் அதிகாரம். 2வது தலைப்பாக அவர் கொடுத்திருப்பது விண்ணரசு பணி. அந்த பகுதியை பார்க்கின்ற போது 8ஆம் அதிகாரத்திலிருந்து 10ஆம் அதிகாரம் வரையிலும் 2வது தலைப்பாக விண்ணரசு பணி என சொல்வார். அங்கே என்ன இருக்கும் என்றால் புதுமைகள் இருக்கும். நிறைய நோயாளர்களை குணப்படுத்துவது, நிறைய அற்புதங்களை செய்வது இந்த பகுதிகளெல்லாம் இருக்கும். விண்ணரசு பணி. 3வது பகுதியாக நாம் பார்த்தோம் என்றால் 11ஆம் அதிகாரத்திலிருந்து 13ஆம் அதிகாரம் 52வது வசனம் வரையிலும் விண்ணரசின் தன்மை என கொடுக்கப்பட்டிருக்கும். இதுதான் தலைப்பு, விண்ணரசினுடைய தன்மை. விண்ணரசினுடைய தன்மை, விண்ணரசினுடைய தன்மை புதையலுக்கு ஒப்பாகும். விண்ணரசின் தன்மை விதைப்புடைய ஊமைக்கு ஒப்பாகும். விண்ணரசினுடைய தன்மை கடுகு விதைக்கு ஒப்பாகும். இப்படியாக 3வது தலைப்பு. 4வது பகுதியாக 4வது தலைப்பாக 13ஆம் அதிகாரம் 53 முதல் 18ஆம் அதிகாரம் வரையிலும் கொடுத்திருப்பார். விண்ணரசின் அமைப்பு, த ஸ்ட்ரக்சர் ஆஃப் கிங்டம் ஆஃப் காட். 5வது தலைப்பு விண்ணரசின் வருகை. அதில் நாம் பார்ப்போம், ஆண்டு விண்ணரசு தலைவன் வீட்டை விட்டு வெளியே செல்வான், திரும்பி வரும்போது பணியாளர்கள் விழிப்போடு இருக்கிறார்களா இல்லையா, அதெல்லாம் நாம் நிறைய படிப்போம். 2ஆம் வருகை பற்றி ஆண்டவர் பேசுவார், தன்னுடைய பாடுகளை பற்றி ஆண்டவர் பேசுவார். விண்ணரசுடைய வருகை 5வது தலைப்பு. கன்க்ளூஷன் 26 முதல் 28 இயேசுனுடைய இறப்பு, இயேசுனுடைய உயிர்ப்பு. பிரியமான இந்த ஸ்ட்ரக்சரை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கி நாம் வந்திருக்கின்ற இந்த வாசகம், நாம் படித்திருக்கின்ற வாசகம் 4வது பிரிவிலே வருகின்றது, விண்ணரசின் அமைப்பு. இப்போ இந்த வாசகத்தினுடைய பின்னணிக்கு சொல்லுவோம். இன்றைக்கு படித்த வாசகத்தினுடைய பின்னணிக்கு சொல்லுவோம். இன்றைக்கு நான் படித்த வாசகம் நினைவிருக்கும். இயேசு 5000 பேருக்கு உணவு கொடுக்கின்ற அந்த பகுதி. இதுக்கு முன்பாக வருகின்ற பகுதி என்ன? அதாவது 14ஆம் அதிகாரத்தில் நான் படித்திருக்கணும். அதுக்கு முன்பாக வருகின்ற பகுதி முதலில் விண்ணரசின் அமைப்பினுடைய முதல் பகுதியாக இயேசு தன்னுடைய சொந்த ஊருக்கு போவார். இயேசு தன்னுடைய சொந்த ஊரத்தில் புறக்கணிக்கப்படுவார். சொந்த மக்களை ஏற்றுக்க மாட்டாங்க. தச்சனுடைய மகன்தானே, மரியாவின் மகன்தானே, அவருடைய சகோதரர் நம்மோடு இருக்கிறார்கள் அல்லவா, இயேசுவை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஒரு ஊரில், சொந்த ஊரில் சொந்தக்காரங்க, உறவினர்கள் நம்மை ஏற்றுக்கொள்ளவில்லை,
நாம் சொந்த ஊருக்கு போகிற போது நம்மை ஊரை விட்டு விரட்டுகிறார் என்றால் அது எவ்வளவு பெரிய வேதனையாக இருக்கும், எவ்வளவு பெரிய கஷ்டமாக இருக்கும். ஸோ இயேசுனுடைய அனுபவம், முதல் அனுபவம், அங்கே இயேசு புறக்கணிக்கப்படுகிறார். அதுக்கு அடுத்த பகுதி திருமுழுக்கு யோவானை பற்றி வருகிற பகுதி. திருமுழுக்கு யோவானுடைய தலை வெட்டப்படுதல். ஏரோது மன்னன் தனக்கு பிறந்த நாள் வரும் விருந்தை கொடுப்பான். வீட்டினுடைய நாட்டில் இருக்கின்ற முதன்மையான குடிமக்களை எல்லாம் அழைப்பான், விருந்து கொடுப்பான். ஏரோதியாள் அவருடைய மகள் அங்கே நடனமாடுவாள். உனக்கு என்ன வேண்டும் என்று ஏரோது வாக்குறுதி கொடுப்பான். ஏரோதியாள் திருமுழுக்கு யோவான் மீது கொண்டிருக்கின்ற பகையின் எண்ணமாக அவருடைய தலையை கேட்கும்படியாக தன்னுடைய மகளிடம் சொல்லுவாள். அவளும் திருமுழுக்கு யோவானுடைய தலை வேண்டும் என்று கேட்பாள். ஏரோது தலை வெட்டி கொடுப்பான். இந்த வாசகம், இந்த செய்தி திருமுழுக்கு யோவானுடைய சீடர்கள் அவருடைய உடலை வாங்கி போய் அடக்கம் செய்வார்கள். இயேசுனுடைய சீடர்கள் இயேசுவிடம் இந்த செய்தியை சொல்லுவார்கள். அந்த பகுதி தான் வருகின்றது. அந்த பகுதி திருமுழுக்கு யோவான் தலை வெட்டப்பட்ட செய்தியானது இயேசுவிடம் சொல்லப்பட்டது என்று அந்த முடிகிறது. இன்றைய நற்செய்தி நாம் எப்படி தொடங்கினோம் என்றால், அந்த செய்தியை கேள்விப்பட்டவுடன் இயேசு பாலைவனத்துக்கு வந்தார். இதை பற்றி கேள்விப்பட்டவுடன் இயேசு பாலைவனத்துக்கு போகிறார் என்று இன்றைய நற்செய்தி வந்தது. இயேசு பாலைவனத்துக்கு வந்தபோது அங்கே மக்கள் கால்நடையாகவே வந்தார்கள். அவர் மீது பரிவு கொண்டார்கள். அங்கே 5000 பேருக்கு அவர் அப்பத்தை பகிர்ந்து கொடுத்தார். அப்போ அது கண்டினியூட்டி என்னன்னா, இயேசு சொந்த ஊரில் புறக்கணிக்கப்படுகிறார். இது ஒரு மனவேதனை. திருமுழுக்கு யோவான் வெட்டப்பட்ட செய்தி அவருக்கு தெரிகிறது. இது இன்னொரு மனவேதனை. திருமுழுக்கு யோவான் இயேசுனுடைய உறவினர். அப்போ 2 துக்கமான செய்தி இயேசுக்கு வருது. அவரும் புறக்கணிக்கப்பட்டார். தனக்கு முன்னோடியாக வந்த இறைவாக்கை திருமுழுக்கு யோவான் தலைவெட்டி சாகடிக்கப்பட்டார். 2 துக்கமான செய்தியோடு தான் இயேசு பாலைவனத்துக்கு வருகிறார். இந்த பாலைவனத்துக்கு வருகின்ற போது அவர் ஜெபிப்பதற்காக வருகிறார். தன்னுடைய தந்தையோடு உறவாடுவதற்காக வருகிறார். ஆனால் இயேசு அங்கே சென்றதை கேள்விப்பட்டு மக்கள் கால்நடையாகவே அங்கு வந்து விடுகிறார்கள். உணவு உண்ட ஆண்களுடைய எண்ணிக்கை மட்டும்தான் 5000, பெண்கள் நீங்களாக, குழந்தைகள் நீங்களாக. அப்போ நிறைய 5000 மேலுக்கு மேற்பட்ட மக்கள் அங்கே இருந்திருக்க வேண்டும். இப்போ இதுதான் கான்டெக்ஸ்ட். பிரியமானவர்களே, இந்த கான்டெக்ஸ்டிலிருந்து, இந்த புதுமையில் இருந்து 2 காரியத்தை தான் நான் உங்களோடு சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். என்ன காரியம் என்றால், இந்த புதுமை, இந்த அற்புதம் நமக்கு கொடுக்கிற செய்தி வெறும் உணவை மட்டும் பேசவில்லை, இயேசுவோடு நாம் கொண்டிருக்கிற உடன்படிக்கையை பற்றி பேசுகிறது. எப்படி? முதல் விஷயம், 2 விருந்து இங்கே நடக்குது. 2 விருந்து. ஒன்று, இந்த 5000 பேருக்கு அப்பங்களை பகிர்ந்து கொடுக்கின்ற அந்த விருந்து, இயேசு சாப்பாடு கொடுக்க விருந்து. அதுக்கு முன்னாடி, இந்த புதுமைக்கு முன்னாடி நடைபெற்ற இன்னொரு விருந்து. அது எங்கே நடக்கிறது? எங்கே நடந்தது? இந்த புதுமைக்கு முன்னாடி நடந்த விருந்து ஏரோதனுடைய மாளிகையில் நடந்தது. ஏரோதனுடைய மாளிகையில் ஏரோதனுடைய பிறந்த நாள். நான் ஏற்கனவே சொன்னேன், ஏரோது எல்லா முதன்மையான குடிமக்களையும் அழைத்து விருந்து கொடுக்கிறான். இது முடிந்த பின்பு இந்த விருந்து நடக்குது. இப்போ 2 விருந்தை பார்ப்போம். ஏரோது மாளிகையில் நடந்த விருந்து, பாலைவனத்தில் இயேசு நடத்திய விருந்து. இந்த 2 விருந்தை நாம் பார்க்க வேண்டும். 2 விருந்துக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன? ஏரோது யாரையெல்லாம் அழைத்து விருந்து கொடுத்தான் என்றால், தன்னுடைய நாட்டில் இருக்கின்ற முதன்மையான முக்கியமான புள்ளிகளுக்கு, முதன்மையான மக்களுக்கு, அதாவது பணக்காரர்களுக்கு, படித்தவர்களுக்கு, பதவியில் இருந்தவர்களுக்கு தான் அரண்மனையில் விருந்து கொடுத்தான் ஏரோது. ஏழைகளுக்கு கிடையாது. ஆனால் இயேசு கொடுத்த விருந்து பசியோடு இருந்தவர்கள், இயேசுவினுடைய போதனையை கேட்க வந்தவர்கள், கையிலே உணவு இல்லாதவர்கள், கையிலே பணம் இல்லாதவர்கள், இயேசுனுடைய அந்த வார்த்தையை கேட்டு அவர் கொடுக்கிற அந்த உணவை சாப்பிட வந்தவர்கள், ஏழைகள். அப்போ முதல் டிஃபரன்ஸ் என்னன்னா, ஏரோதினுடைய மாளிகையில் நடந்த விருந்து பணக்காரர்களுக்கு மட்டும், பாலைவனத்தில் நடந்த விருந்து ஏழைகளுக்கு மட்டும். 2வது டிஃபரன்ஸ் என்ன? ஏரோது மாளிகையில் நடந்த அந்த விருந்திலே களியாட்டம் இருக்கிறது. டான்ஸ், ஆட்டம் பாட்டம், களியாட்டம். ஏரோதுடைய மகள் அங்கே வந்து நடனம் ஆடுகிறாள். அவருடைய நடனத்தில்
மன்னனை மயங்கி விடுகிறாள். மன்னன் மயங்கி விடுவது மட்டுமல்ல, எந்த அளவுக்கு மயங்கினான் என்றால், என்னுடைய அரசில் பாதியை கேட்டாலும் கூட கொடுத்து விடுகிறேன். அவளுடைய நடனம் அந்த அளவுக்கு அவனுக்கு மகிழ்ச்சியை ஊட்டியது, போதையை ஊட்டியது. போதையில் சொல்லுகிறான், ஆணையிடுகிறான், நீ எதை கேட்டாலும் கேள், நான் கொடுப்பேன். களியாட்டம். தொடக்க நூலில் நாம் பார்ப்போம், பேய் காண்பித்த அந்த பழமானது கண்களுக்கு களிப்பூட்டுவதாக இருந்தது. அந்த பேய் ஆதாம் ஏவலுக்கு காட்டிய அந்த பழமானது பார்ப்பதற்கு களிப்பூட்டுவதாக இருந்தது. ஏரோதியாளுடைய மகளின் நடனம் களிப்பூட்டுவதாக இருந்தது. மன்னன் பாவத்தில் விடுகின்றான், எதை கேட்டாலும் கேள். இங்கே இயேசு படைத்த அந்த விருந்தில் களியாட்டம் இல்லை. இயேசு தன்னுடைய தந்தையிடம் ஜெபிக்கிறார். அந்த அப்பங்களை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து, தந்தைக்கு ஒப்பு கொடுத்து ஜெபம் செய்கிறார். இங்கே களியாட்டம், அங்கே ஜெபம், இறை வேண்டுதல். மூன்றாவதாக என்ன வித்தியாசம்? ஏரோது மன்னனுடைய அந்த மாளிகையிலே நடைபெற்ற அந்த விருந்தில் அங்கே ஒரு கொலை ஒன்று நடைபெறுகிறது. திருமுழுக்கு யோவானுடைய தலையானது வெட்டப்படுகிறது. ஒரு டெத் அங்கே நடக்குது. ஒரு மனுஷன் அங்கே சாகடிக்கப்படுகிறார். ஒருவேளை அந்த விருந்து வைக்கல, அந்த களியாட்டம் நடைபெறல என்றால் திருமுழுக்கு யோவான் சிறைச்சாலையில் இருந்திருப்பார். இன்னும் சில நாட்கள் வாழ்ந்திருப்பார். ஒருவேளை விடுதலை பெற்றிருப்பார். அந்த விருந்து நடைபெற்றதால் அந்த விருந்தினுடைய முடிவு என்னவென்றால், ஒரு மனிதனுடைய இறப்பு, ஒரு நல்ல மனிதனுடைய இறப்பு. எனவே அந்த விருந்து ஒரு சாவிலே போய் முடிஞ்சது, ஒரு டெத்தில் போய் முடிஞ்சது ஏரோதினுடைய விருந்து. ஆனால் இங்கே நாம் பார்க்கின்ற பாலைவன விருந்து என்பது அந்த மக்களுக்கு வாழ்வு கொடுக்கின்ற விருந்தாய் மாறியது. எங்கே வாழ்வு கொடுக்கின்ற விருந்தாய் மாறியது? அந்த 5000 பேர் கொடுத்த அப்பம் கிடையாது. அந்த அப்பத்தின் வழியாக இயேசு அதுக்கு பின்பாக சொல்கின்ற இறை வார்த்தைகள் அது வாழ்வுக்கு கொடுக்கின்ற உணவுக்காக நம்மை அழைத்து செல்கிறது. அது யோவான் நற்செய்தியிலே நமக்கு தெளிவாக இருக்கிறது. இதே பகுதி யோவான் நற்செய்தியிலே இருக்கு, அதுக்கு நாம் வருவோம். அங்கே என்ன நடக்குது அப்படின்னா, மக்கள் அந்த 5000 பேருக்கு ஆண்டு உணவு கொடுப்பார். அதன் பின்பாக சீடர்களை அக்கரைக்கு போகச் சொல்வார். இயேசு அந்த கரைக்கு போவார். மக்கள் இவர் போவதற்கு முன்பாக இங்கே வந்து விடுவார்கள். அப்போ இயேசு சொல்வார், நீங்கள் நான் செய்கின்ற அற்புதங்களை எல்லாம் நம்பி வரல, வயிறார அந்த சாப்பாடு சாப்பிட்டீங்களே நேற்று, அதை நம்பி தான் வந்திருக்கிறீங்க. இயேசு சொல்ல வரக்கூடிய செய்தி என்ன? நீங்கள் என்னை கடவுளுடைய மகனாக நம்பல, வெறும் இந்த உணவுக்காக வந்து நிற்கிறீங்க அப்படின்னு சொல்கிறார். நான் கொடுக்கின்ற உணவை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அது என்றைக்குமே வாழ்வை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவார். அப்போது அந்த மக்கள் கேட்பாங்க, அந்த உணவு எங்களுக்கு தாரும், அந்த உணவு என்னது கேட்பாங்க. அப்போ இயேசு சொல்வார், அதுதான் வாழ்வு தரும் உணவு நானே, என்னை உண்பவன் ஒருபோதும் சாகான். அப்போ இந்த பாலைவன உணவோடு நின்றுவிடவில்லை. அதுக்கு பின்பாக இயேசு தன்னுடைய நற்கனையை, தன்னுடைய உணவை பற்றி சொல்கிறார், நற்கனையை பற்றி பேசுகிறார். அப்போ பிரியமானவர்களே, ஏரோதினுடைய மாளிகையில் நடந்த விருந்து, பாலைவனத்தில் நடந்த விருந்து நமக்கு காண்பிக்கின்ற ஒரு உண்மை என்னவென்றால், 2 இடத்துல சாப்பாடு தான், 2 இடத்துல வயிற்றுக்கு கொடுக்கப்பட்ட உணவு தான். ஆனால் ஏரோது விருந்து வெறும் வயிற்றை அடிப்படையாக கொண்ட உணவு, களியாட்டத்தை மையமாக கொண்ட உணவு. அந்த உணவு எங்கே போய் முடிகிறது? சாவிலே போய் முடிகின்றது, டெத்திலே போய் முடிகின்றது. ஆனால் இயேசு கொடுக்கின்ற உணவு வாழ்விலே போய் முடிகின்றது. அப்போ இன்றைய முதல் செய்தி என்னவென்றால், இந்த புதுமை வெறுமனே வயிற்று உணவை பற்றி பேசவில்லை, வயிற்றுக்காக உணவை கொடுப்பதை பற்றி பேசவில்லை. மாறாக நித்திய உணவாம் நற்கருணையை பற்றி பேசுகிறது. நற்கருணை உடன்படிக்கையின் அடையாளம், உறவின் அடையாளம். ஆக இயேசு உணவின் வழியாக உறவுக்கு வருகிறார், உணவின் வழியாக உடன்படிக்கைக்கு வருகிறார். இது முதல் செய்தி. இந்த 2 பேருடைய விருந்திலே கிடைக்கின்ற நமக்கு முதல் செய்தி உடன்படிக்கை. அதை அப்படியே தொடர்ந்து வருவோம். யோவான் நற்செய்தியிலே ஆண்டவர் 3 விருந்தை பற்றி பேசுகிறார். யோவான் நற்செய்தியிலே
3 விருந்தை பற்றி பேசுகிறார் இதே பகுதியில். என்ன விருந்து? முதல்ல பாலைவனத்தில் நடந்த விருந்து. இயேசு 5000 பேருக்கு சாப்பாடு கொடுக்கிறார். இது முதல் விருந்து. ஆனால் இந்த விருந்து இதற்கு முன்பாக நடைபெற்ற இன்னொரு விருந்தை நினைத்து பார்க்க இயேசு அங்கே அழைப்பு விடுக்கிறார். அந்த பகுதி என்னன்னா, நான் ஏற்கனவே சொன்னது போல, நீங்கள் அழிந்து போகிற உணவுக்காக ஏன் தேடுறீங்க, ஏன் உழைக்கிறீங்க, அழியாத உணவை தேடுங்க அப்படின்னு சொல்லுவார் இயேசு. அப்போ மக்கள் கேட்பாங்க, அந்த அழியாத உணவு எங்களுக்கு தாங்க. அப்போது அவங்க கேட்பாங்க, நீர்தான் இறைமகன் என்றால் எங்களுக்கு அடையாளம் காட்டுங்க. எங்கள் முன்னோர் மோயிசன் கொடுத்த அந்த உணவை உண்டார்கள். மோயிசன் எங்கள் முன்னோருக்கு உணவை கொடுத்தார். என்ன சொல்ல வராங்க? பாலைவனத்தில் இஸ்ரவேல் மக்கள் நடந்தபோது கானான் அந்த மன்னா அவர்கள் மீது பொழியப்பட்டது, அவருக்கு கொடுக்கப்பட்டது. அந்த மன்னாவை பற்றி அவர்கள் பேசுகிறார்கள். படை ஏற்பாட்டிலே பாலைவனத்திலே இஸ்ரவேல் மக்களுக்கு மன்னா கொடுக்கப்பட்டது. அது முதல் விருந்து. இன்றைக்கு பாலைவனத்திலே இயேசு 5000 பேருக்கு உணவு கொடுக்கிறார். 2ஆம் விருந்து. இந்த முதல் விருந்தும் வயிற்றுக்கான உணவு, ஆனால் அது வானக தந்தை கொடுத்தார். இந்த பாலைவனத்தில் நடக்கின்ற விருந்து வயிற்றுக்கான உணவு தான். இது இயேசு கொடுக்கிறார். அது அப்படியே முடிக்காம இயேசு இன்னொரு விருந்துக்கு போகிறார். வாழ்வு தரும் உணவு நானே, என்னை உண்பவன் ஒருபோதும் சாகான் என்று சொல்லி நற்கரு விருந்துக்கு போகிறார். தன்னுடைய பாடுகள் படுவதற்கு முன்பாக நடைபெறுகின்ற அந்த பாஸ்கா உணவுக்கு செல்கிறார். இந்த பாஸ்கா உணவு நித்திய உணவு, நிலையான உணவு. அந்த உணவை உண்கினவன் ஒருபோதும் சாகான் என்று 3வது விருந்தான அந்த ஆபோசன உணவு, பாஸ்கா உணவுக்காக இயேசு சொல்லி செல்கிறார். பிரியமானவர்களே, ஆக இந்த 5000 பேருக்கு இயேசு அப்பத்தை கொடுத்த இந்த புதுமை வெறுமனை உணவை பற்றி பேசல. அவர் பாலைவனத்தில் நடந்த மன்னாவை பற்றி பேசுகிறார். இந்த பாலைவனத்தில் நடந்த இந்த உணவை பற்றி பேசி, இந்த உணவெல்லாம் உங்களுக்கு வாழ்வு கொடுக்காது, மாறாக இதை கடந்து என்னை உண்பவன் ஒருபோதும் சாகான், என்னுடைய உறவுக்கு வாங்க, என்னுடைய உடன்படிக்கைக்கு வாங்க, என்னுடைய அன்புக்குள்ள வாங்க, அப்போது நீங்கள் வந்தால் நீங்கள் வாழ்வு பெறுவீர்கள் என சொல்கிறார். அப்போ இந்த வயிற்று உணவு நமக்கு வாழ்வை கொடுக்காது. இந்த உலக உணவு நமக்கு வாழ்வை கொடுக்காது. மண்ணக உணவு நித்திய வாழ்வை ஒருபோதும் கொடுக்க இயலாது. விண்ணக உணவு தான் நித்திய வாழ்வு கொடுக்கும் என்பதுதான் இன்றைய நற்செய்தியினுடைய மைய சிந்தனை. அதைத்தான் இன்னைக்கு முதல் வாசகத்தில் ஆண்டவர் சொல்றார். முதல் வாசகம் எசையா புத்தகம். அதனுடைய பின்னணி நான் சொல்லிட்டு அந்த வாசகத்தினுடைய விளக்கத்துக்கு வருகிறேன். அது பின்னணி என்ன என்றால், இஸ்ரவேல் மக்கள் பாபிலோனிய நாட்டில் இருக்கிறாங்க, அடிமைகளாக இருக்காங்க, அல்லது இவர்கள் பாபிலோனிய தேசத்துக்கு அடிமைகளாக இருக்கிறார்கள். ஒரு அடிமை நாட்டில் என்ன சாப்பாடு கிடைக்கும்? ஒன்றும் கிடைக்காது. பசி, பட்டினி, வேலைகள், கஷ்டம், துன்பம், இப்படி. அப்போ இந்த இஸ்ரவேல் மக்களை யோசித்து பார்க்குறாங்க, நமக்கு ஏன் இந்த துன்பம், நமக்கு ஏன் இந்த அடிமைத்தனம் யோசிக்கிறாங்க. அப்போ அவங்க எல்லோருமே நம்பியது என்னென்னா, நம்ம பாவம் செஞ்சோம், நாம் யாவே கடவுளுக்கு எதிராக பாவம் செய்திருக்கின்றோம், வேற்று தெய்வங்களை வழிபட்டிருக்கிறோம், வேற்று கடவுளையெல்லாம் நாம் வணங்கி இருக்கின்றோம், யாவே கடவுளுடைய உடன்படிக்கையை மறந்து, அவர் நம்மோடு செய்து கொண்ட உடன்படிக்கையை மறந்து அதை இழந்து வேற்று தெய்வங்களை எல்லாம் வழிபட்டதால் தான் நமக்கு இந்த பாபிலோனிய அடிமைத்தனம் என்று நம்புகிறார்கள். நம்பியது மட்டுமல்ல, அவர் என்ன செய்கிறாங்க, இனிமேல் நம்முடைய கடவுள் நம்மை மீட்க மாட்டார், நம்முடைய யாவே கடவுள் நம்மை கைவிட்டு விட்டார், இனிமேல் அந்த கடவுளை நம்பி பிரயோஜனம் கிடையாது, இனிமேல் அந்த கடவுள் நமக்கு எந்த விதத்தில் ஹெல்ப் பண்ண மாட்டார் என்று அவநம்பிக்கை கொள்கிறார்கள். இந்த சமயத்தில் தான் எசேயா இறைவாக்கினர் கடவுள் சொல்வதை அப்படியே சொல்லுகிறார். எசேயா இறைவாக்கினர் வழியாக அந்த மக்களிடம் ஆண்டவர் பேசுகிறார். அந்த வாசகத்தை இன்னைக்கு நாம் படித்த அந்த முதல் வாசகத்தை ஒவ்வொரு லைனையும் நம்ம கேட்போம். நம்பிக்கை இல்லாமல் கடவுளையுமே கைவிட்டுட்டாரு, நம்மளை காப்பாற்ற மாட்டாரு, இனிமேல் நாம் அழிஞ்சு போவோம் என்ற அவநம்பிக்கை கொண்டிருக்கின்ற இந்த சூழலில் கடவுள் அவங்களுக்கு சொல்கிற வார்த்தையை கவனிங்க. இஸ்ரவேல் மக்களும் ஆண்டவர் பேசுகிறார், தாகமாய் இருப்பவர்களே நீங்கள் அனைவரும் நீர்நிலைக்கு வாருங்கள். அந்த வார்த்தை ரொம்ப முக்கியமானது. தாகமாய் இருப்பவர்களே நான் தண்ணி கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லலை. தாகமாய் இருப்பவர்களே நான் தண்ணீர் கொடுக்கிறேன், நீர் பருகுங்கள் சொல்லலை.
அவர் என்ன சொல்கிறார்? தாகமாய் இருப்பவர்களே நீங்கள் எல்லோரும் நீர்நிலைக்கு வாருங்கள். தண்ணி அங்கே இருக்கு, நீங்க வாங்க. நீங்க இங்கேயே இருக்காதீங்க, நீங்க வாங்க. என்ன சொல்ல வருகிறார் நம்ம பின்பாக பார்ப்போம். தாகமாய் இருப்பவரே நீர்நிலைக்கு வாருங்கள். அடுத்த லைன், கையில் பணம் இல்லாதவர்களே நீங்களும் வாருங்கள். எல்லாம் வர சொல்றார், அங்கே இருக்க சொல்ல நீங்களும் வாருங்கள். தானியத்தை வாங்கி உண்ணுங்கள். எடுத்து சாப்பிட சொல்ல, வாங்கி உண்ணுங்கள். எடுத்து சாப்பிடுங்க கிடையாது, வாங்கி உண்ணுங்கள். அடுத்த லைன், காசு பணமின்றி திராட்சை ரசமும் பழமும் பாலும் வாங்குங்கள். யூ ஹேவ் டு கெட், வாங்குங்கள். எல்லாமே வாருங்கள், வாங்குங்கள். இதுதான். உணவாக இல்லாத ஒன்றுக்காக நீங்கள் ஏன் பணத்தை செலவிடுகிறீர்கள்? உணவாக இல்லாத ஒன்று அப்பனா இதுக்கு முன்னாடி சொன்ன தானியம், இதுக்கு முன்னாடி சொன்ன திராட்சை ரசம், இதுக்கு முன்னாடி சொன்ன பால், அது உணவு இல்லையா? அப்பயே கடவுள் என்ன சொல்றாரு? உணவு இல்லாத ஒன்றுக்காக ஏன் பணத்தை செலவு பண்றீங்க? அப்ப வேறு என்னது உணவு? இதெல்லாம் உணவு இல்லை அப்படின்னா வேறு என்ன உணவு? அது பின்பாக பார்ப்போம். அடுத்த லைன், உணவாக இல்லாத ஒன்றுக்காக நீங்கள் ஏன் பணத்தை செலவிடுகின்றீர்கள்? நிறைவு தராத ஒன்றுக்காக ஏன் உங்களுடைய உழைப்பை வீணாக்குகின்றீர்கள்? நிறைவே கொடுக்காத ஒன்றுக்காக உங்களுடைய உழைப்பை ஏன் வீணாக்குறீங்க? அடுத்த சொல்றார், எனக்கு கவனமாய் செவி கொடுங்கள், என்னிடம் வாருங்கள், கேளுங்கள், அப்போது நீங்கள் வாழ்வடைவீர்கள். இப்போ கடவுள் இந்த பகுதி வழியாக என்ன சொல்றாரு? நான் உணவு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரா? நான் உணவு கொடுப்பேன், வாங்கி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரா? அல்லது உணவை பற்றி பேசுகிறாருன்னா இல்லை, ஒரு உருவகமாக பேசுகிறார். உணவு இல்லாத ஒன்றுக்காக நீங்கள் எங்களுடைய பணத்தை செலவு செய்கின்றீர்கள், நிறைவு தராத ஒன்றுக்காக நீங்கள் எங்களுடைய உழைப்பு வீணாக்குகின்றீர்கள். யார் இந்த உணவு? உணவில்லாத ஒன்றுக்காக ஏன் உழைப்பு? யாரை பற்றி பேசுகிறார் கடவுள்? நீங்கள் அந்நிய தெய்வத்தை வணங்கி கொண்டிருக்கின்றீர்கள், அந்நிய தெய்வத்தை வழிபட்டு கொண்டிருக்கின்றீர்கள். அது உணவு கிடையாது. உணவு வாழ்வு கொடுக்கும். நீங்கள் அந்நிய தெய்வத்தை வழிபட்டு கொண்டிருக்கிறீர்கள். உணவு இல்லாத ஒன்று, நிறைவு தராத ஒன்று, அதற்காக பணத்தையும் உழைப்பையும் செலவு செய்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் வாழ்வு பெற மாட்டீங்க. அது உணவே கிடையாது, அது சாப்பாடு கிடையாது, அது வாழ்வு கொடுக்காது, நிறைவு கொடுக்காது. ஆக வேற்று தெய்வங்களை வழிபட்டு கொண்டிருக்கின்ற அருமையான மக்களே, நீங்கள் நான் உணவாக இருக்கின்றேன், என்னை தேடி வாருங்கள், நான் உங்களுக்கு உணவு கொடுப்பேன். நீர்நிலையாக நான் இருக்கின்றேன், தண்ணீர் இருக்கின்ற இடமாக நான் இருக்கின்றேன். நீர்நிலைக்கு வாருங்கள். காய்ந்து போன இடத்திலிருந்து நீர்நிலைக்கு வாருங்கள். அந்நிய தெய்வத்திலிருந்து உண்மையான தெய்வத்துக்கு வாருங்கள், நான் உணவு கொடுப்பேன். நீங்க ஏன் அந்நிய தெய்வத்திடம் போயிட்டு, வேற்று தெய்வத்திடம் போயிட்டு உணவு இல்லாத ஒன்றுக்காக, வாழ்வு தராத ஒன்றுக்காக நீங்கள் வழிபாடு செய்து கொண்டிருக்கிறீர்கள்? வாழ்வு தருகின்ற கடவுளாக, உணவு தருகின்ற கடவுளாக நான் இருக்கின்றேன். எனக்கு கவனமாக செவிசாயுங்கள், என்னிடம் வாருங்கள், நான் சொல்வதை கேளுங்கள், அப்போது நீங்கள் வாழ்வடைவீர்கள். இங்கே உணவு இல்லாமல் இருப்பது அந்நிய தெய்வம், உணவாக இருப்பது வாழும் கடவுள். இப்போ நற்செய்தி வாசம் முதல் வாசம் நமக்கு என்ன சொல்லுது? கடவுள் கிட்ட வாங்க, கடவுளுடைய உடன்படிக்கை கிட்ட வாங்க, கடவுளுடைய உறவோடு நீங்கள் வாழுங்க, கடவுளுடைய அன்புக்குள்ளே வாங்க, அப்போது நீங்கள் வாழ்வு பெறுவீர்கள். வெறும் வயிற்று உணவை பற்றி ஆண்டவர் பேசவில்லை, வெறும் இந்த உடல் உணவை பற்றி ஆண்டவர் பேசவில்லை. இப்போது நம்முடைய வாழ்க்கைக்கு வருவோம். பிரியமானவர்களே, எந்த உணவுக்காக நாம் ஏங்கிக் கொண்டிருக்கிறோம்? எந்த உணவு நமக்கு வாழ்வு கொடுக்கும் என நம்பிக்கொண்டிருக்கிறோம்? அல்லது நம்முடைய வாழ்க்கையினுடைய மிக முக்கியமான வாழ்வு தருகின்ற, நிறைவு தருகின்ற, மகிழ்ச்சி தருகின்ற, சந்தோஷம் தருகின்ற ஒன்று என நாம் எதை வைத்திருக்கிறோம்? என் வாழ்க்கையினுடைய சந்தோஷம், என் வாழ்க்கையினுடைய மகிழ்ச்சி, என்னுடைய வாழ்க்கையினுடைய நிறைவு, என் வாழ்க்கையினுடைய முழுமை, என் வாழ்க்கையினுடைய அர்த்தம் எதுவாக இருக்கிறது? விண்ணக உணவா, மண்ணக உணவா? விண்ணக வாழ்வா அல்லது இந்த உலக வாழ்வா? பவுலடியார் சொல்லுகிறார், கடவுளுடைய அன்பில் இருந்து இந்த உலகத்தில் வருகின்ற இன்னலோ, துன்பமோ, துயரமோ, பசியோ, பட்டினியோ, நோயோ, நோக்காடோ, வாழ்வோ, சாவோ, விண்ணில் உள்ளவையோ, மண்ணில் உள்ளவையோ, எதுவும் என்னை பிரிக்க முடியாது. இதுதான் கடவுளுடைய உறவிலே இருக்கிறவர்கள் பேசுகின்ற பேச்சு, கடவுளுடைய உடன்படிக்கையில் வாழ்கின்ற மக்களுடைய பேச்சு. நாம்
எது நமக்கு மகிழ்ச்சியை கொடுப்பதாக, எது நமக்கு சந்தோஷத்தை கொடுப்பதாக, எது என் வாழ்க்கையினுடைய அர்த்தத்தை கொடுப்பதாக, எது என்னுடைய வாழ்க்கைக்கு மகிழ்ச்சியை கொடுப்பதாக நான் நினைத்து கொண்டிருக்கிறேன், தேடிக்கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு நாம் கூட பல சமயத்தில் இந்த வயிற்றுக்குண்டான உணவு கொடுத்தால் போதும், வாழ்க்கை முடிந்து விட்டது. சாப்பாடு கிடைச்சால் போதும், வாழ்க்கை முடிந்து விட்டது. இன்னைக்கு பல பேருடைய வாழ்க்கை அப்படிதான். சாப்பிட்டோமா போதும், உணவு கிடைச்சிச்சா போதும், உணவு கிடைத்தால் எல்லாம் முடிந்து விட்டது, வாழ்க்கை நிம்மதியாக இருக்கிறது. இந்த உணவை தாண்டி இன்று ஆண்டவர் சொல்கிறார், என்னுடைய உடன்படிக்கையை வாழ்கின்றவன் தான் உயிர் வாழ்வான். இல்லைனா ஏரோதனுடைய விருந்திலே நடைபெற்றது, சாவுத்தான் அங்கே இருக்கிறது. ஒருவேளை நம்முடைய உடல் சாகாது, ஆன்மா செத்து போகும். ஒருவன் உலகமெல்லாம் தனது ஆக்கி கொண்டாலும் தன்னுடைய வாழ்வை இழப்பான் என்றால் அதனால் பயன் என்ன? என்னுடைய களஞ்சியத்தை இடித்து பெரிதாக கட்டுவேன், இன்னும் அதில் என்னுடைய தானியங்கள் எல்லாம் சேர்த்து வைப்பேன். என் மனதிலும் நானே சொல்லிக் கொள்வேன், மனமே உண்டு கடித்து திளைத்திரு. ஆண்டு சொல்ல, அறிவிலேயே இன்று இரவே நீ சாகப் போகிறாய். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையினுடைய பயணத்தினுடைய இலக்கு என்ன? எது உங்களுடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சி கொடுக்கும் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள்? உங்களுடைய வாழ்க்கையினுடைய சந்தோஷம் எது? உங்கள் வாழ்க்கையினுடைய மகிழ்ச்சி எது? உங்களுடைய வாழ்க்கைக்கு நிறைவு தருவது எது? வெறும் இந்த உணவா? உலகத்துக்கு உண்டான உணவா? வயிற்றுக்குண்டான உணவா? சில பேருக்கெல்லாம் பிரியாணி கிடைச்சா போதும், அது மோட்சம். அப்படி சில பேருக்கெல்லாம் நான்வெஜ் கிடைச்சா போதும், ஹெவன்லி லைஃப். அது ஒரு கடவுளுடைய பிரசன்னம் இருக்கக்கூடிய இடம். இந்த உணவு ஆன்மாவுக்கு ஒன்றையும் கொடுக்காது. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கைக்கு நிறைவு தருவது எது? நிறைவு தராத ஒன்றுக்காக ஏன் உங்களுடைய உழைப்பை வீணாக்குகின்றீர்கள்?